நான் விஷ்ணுவர்தன். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து அன்மாஸ் சேனலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது கார்பரேட் இஷ்யூ ஆகிட்டு அது பெரிய லெவல் இஷ்யூ ஆகி போயிருக்கு. ஸோ அந்த இந்தியாவில் வந்து ஒரு போர் விஷயமான அந்த ஒரு இது பற்றி பேசுகிறேன். ஸோ அது இஷ்யூவாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ இந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அதை தான் பார்க்குறோம். ஏன்னா ட்ரம்ப் பண்ண விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல போன மாதம் வந்து அது ரொம்ப பப்ளிசிட்டி ஆனது, ரொம்ப உலக லெவலில் பேசப்பட்டது. அதை மறைக்கிறதுக்காக இந்த ஈரானோட அந்த ஈரான் போரை வந்து இஸ்ரேலோட சேர்ந்து அவர் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் தான், அமெரிக்கா தான் வந்து உலக லெவலில் வந்து பெரிய ஒரு இராணுவம் வாய்ந்த ஒரு பலமான ஒரு நாடு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, சைனா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே அமைதியாக இருக்கிற காரணம், நீங்கள் வந்து விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் போகிற வந்து பல மக்களோட கொண்டுட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுக்காக ரிவேஞ்ச் ஆகும். ஸோ கர்மா வந்து இருக்குது. ஸோ அது ரிப்பீட் ஆகும். ஸோ பொருளாதார தடை விதிக்கிறோம், இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா பூஜ் பயமுறுத்துற வேலை. ஸோ அமெரிக்காவில் வந்து எந்த அளவுக்கு விலை நிலைச்சல் இருக்குது அதெல்லாம் கிடையாது. எல்லா நாட்டிலுமே நீ வாங்கி தான் ஆகணும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னை வந்து தூக்கினாலும் பரவாயில்ல, ஏன்னா யூடியூப் வந்து எந்த நாட்டில் இருக்குன்னு தெரியும், பரவாயில்ல. ஸோ இது எந்த அளவுக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைல மறைக்கிறதுக்காக பண்ணின ஒரு விஷயம்தான் இந்த போர் உத்தியை வந்து கையில் எடுத்து ட்ரம்ப். ஓகேவா? இதுதான் விஷயம். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்தியாவில் உள்ளவங்க சில கேட்டகரிஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் எதுக்கு வந்து நம்ம போருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குமா, இல்லை போரை ஏன் நடக்குது அதை பற்றி இது பண்ண கிளியரிஃபை பண்ணுமா, ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஏன்னா ஒரு பீக் லெவலில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 3 days பேசுவீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. இன்னொரு விஷயம் புதுசாக உருவாகும், அதை பற்றி பேசுங்க. அதே தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பண்ணியிருக்காரு. அதே தான் நம்மளும் பண்ணுறோம். நம்மகிட்டே நிறைய தப்பு இருக்குது, அதை நீங்கள் வந்து திருத்திக்கிங்க. ஃபஸ்ட்டு எதையுமே வந்து 3 நாளைக்கு மேலே வந்து அதை கண்டினியூஸ் பண்ணலன்னா திரும்பி இன்னொரு விஷயம் வந்தோன்னே இது பண்ணிருங்க. அதே தான் எல்லா விஷயத்துமே நடக்குது, ரிப்பீட்டடாக நடக்குது. நம்ம இந்தியா வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு இது காரணம், மெயின் ரீசன். அதனால சொல்கிறேன், இனிமேல் உங்களுக்கு எண்ணங்களும் வேர்ல்டு லெவலில் நடக்கிற விஷயத்தை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஓகே.